என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயற்கையாகவே முறைகளை வல்லமையாய் ஜனங்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் கரத்தின் கிரியை தேவ வல்லமையாய் காணப்படுகிறது ஜனங்கள் மத்தியிலே. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாக பவுல் அங்கே எழுதுகிறார். அப்போஸ்தலர் 16:26 வசனத்தை நாம் பார்ப்போம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கழிந்து போயிற்று. இயற்கையில் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் அங்கே அனுகிரகம் செய்தார். அக்காலங்களிலே செய்த அந்த வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் வாழ்க்கையில எதெல்லாம் கதவுகள் திறக்கப்படாதபடி இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் இருக்கும்படியாக இருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, அன்றைக்கு அசையும்படியாக வைத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அசையும்படியாக கர்த்தர் வைப்பார். அது எப்படி வைப்பார் என்றால், அது பிரமிக்கத்தக்கதாக ஒரு வல்லமை நிறைந்த தேவ அற்புதமாகவும் தேவ ஆச்சரியமாகவும் அங்கே காணப்படுவதற்கு இன்றைக்கு அவர் செய்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை நாம் எடுப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 10-16 வசனத்துல நாம் பார்ப்போமானால், அதன் முதல் வசனத்துல சொல்லுகிறது, அவர்கள் முதலாம் காவலாளையும் இரண்டாம் காவலாளையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவு அண்டையிலே வந்தபோது அது தானாய், இங்க பாருங்களேன், அங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16 வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. இந்த இடத்துல பார்க்க போனால் இரும்பு கதவு அண்டையிலே வந்தபோது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் வீதியிலே ஒரு வீதியின் நடுக்கமாக கடந்து போனார்கள். ஆமென் என்று சொல்லுங்கள. ஆண்டவர் இயற்கையாகவே தானாய் செய்யப்படுகிறார். உடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறது என்று அறிந்தபோது அங்கே, ஏனென்றால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன உண்டு, என் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய போகிறீர், உடைய அற்புதத்தை நான் காண வேண்டும் அல்லவோ. வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கலங்கி தவித்த வேளையிலே நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லலாம். யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்காக யாவற்றையும் பரிந்து பேசுகிறதற்காக இருப்பார்கள், யாருடைய கரம் என்னோடு கூட இணைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் நான் சொல்லி யோசித்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில முன்பதாக வைத்தால் நிச்சயமாய் அந்த அற்புதங்களை இயற்கையாகவே இயேசு அற்புதம் செய்கிறார்.
தேவ வல்லமை அங்கே இறங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிர்மலமாக்குகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் நிர்மலமாக்குகிறார். நமக்காக அவர் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தேவன் செய்கிற காரியம் பெரிய காரியமா இருக்கிறது. அந்த சிறிய காரியம் அல்ல. இங்க வாழ்க்கையில இவனுடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது அங்கே பேதுருவும் தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கு யூதா ஜனங்கள் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அணுகுரும் என்று அனுப்பினார். இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தூதனை கொண்டு ஆண்டவர் நடத்துகிற போது உன் வழியில் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை அனுப்பி நம்முடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறவுண்டது திறக்கப்படுவதற்கும் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவதற்கும் தேவன் அனுகிரகம் செய்வார். அவர் ஆசீர்வதிக்கிற கரம் ஒரு வல்லமுடையதாயிருக்கிறது. வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிய ஆத்மா சரீரத்தை அவருக்கென்று நாம் ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயம் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வழிகளை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ வாழ்க்கையிலே சற்று நினைத்து உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போமானால் அவர் நிச்சயமாய் உடைய வழிகளை கர்த்தர் ஆயத்த பண்ணி தூதனை அனுகிரகம் செய்து ஒரு கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்காக கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆம், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்கும் நடக்கும் நடக்க செய்கிறவர் இதே அவர் செய்திருக்கிறார். ஆகவே கடைசி வசனத்து 16ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், அங்கே பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். இங்கே ஒளிந்தார்கள், ஒளிந்து பயந்து ஒளிந்து கொண்டார்கள். அவர் தட்டி கொண்டிருக்கிறார். தூதனாயிருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பேதுரு வந்திருக்கிறார். பிரமித்தார்கள். எப்படி வந்தார்? நம்முடைய வாழ்க்கையில எப்படி முன்னேற்றம் வருகிறது? யார் செய்தார்கள்? ஒரு வாழ்க்கையில யார் செய்ய போய் செய்திருக்கிறார்? அதை மாற்றம் நான் சிந்தித்து பார்ப்போமானால் நம் வாழ்க்கையில இயேசுநாதர் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்து இயேசு நமக்காகவே யாவற்றையும் செய்து முடிப்பதற்காகவே அவர் இறங்கி வந்த தேவாதி தேவனாயிருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கு தேற்றவாளர் நமக்காக ஒரு அனுகிரகம் செய்யும் போது கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் கதவுகளை திறப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் அப்பா அவர்களுடைய சிந்தனையிலே நீரே அப்பா நீர் அவருடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற என் ஆண்டவர் வாசல்களை திறப்பீரா. வாசல்கள் திறக்கப்படுவதா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் இதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அதெல்லாம் பெரிதான சாட்சிகளாக கர்த்தர் ஏற்படுத்தி வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதங்களை காணப்பட உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.